முதலில் இந்த தீர்ப்பு எனக்கு படித்தோன்னே கொஞ்சம் அதிர்ச்சி தான். அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு இறை இல்லத்தை வந்து நம்ம இப்படி சுருக்கிற முடியுமா அப்படிங்கிறது. 11ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் தஞ்சை பெரிய கோயிலில் சோனகன் தாகூர் என்று முஸ்லீம் பெயரை நாம் காண்கிறோம் கல்வெட்டு. அப்போ அவன் வந்து அவனுக்கு ஒரு சாதாரண ஏதோ ஒரு பேர் 10ல் ஒரு 11ஆவது அவன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் அங்கே அதிகாரம் அளிக்கப்பட்டது. இந்த திருப்புல்லானி வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில், ஜெகநாத சுவாமி கோயில். அங்கே வந்து உங்களுக்கு வந்து பாண்டியர்களோட கல்வெட்டு. அந்த கல்வெட்டு எதை குறிக்குது அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தது அந்த கோயில் கல்வெட்டில். ராவத்தர்கள் குதிரை, அதாவது முஸ்லீம்கள் வந்து குதிரை வியாபாரம் இதெல்லாம், கடல் வியாபாரம் இதெல்லாம் அவங்க இருக்காங்க. இதையெல்லாம் வர்ணிக்கக்கூடிய காட்சிகள் வந்து நீங்கள் இந்த கோயில்களில் பார்க்கலாம். அப்போ கோயில்கள் வந்து முஸ்லீம்களை ஒதுக்கி வைக்கும். ஆர்காட் நவாபோரோட நாணயங்களில் வந்து நீ இந்து தெய்வங்களை பார்க்கணும். நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா அவங்களுடைய நாணயங்கள், அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள்ல முருகன், மறுபடியும் நம்ம முருகன் தான் வரும். நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்புல வந்து பழனி கோயில்ல நான் ஹிந்துஸ் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ற அந்த போர்டை வைக்கணும். ஏன்னா கோயில் என்பது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது. அதனால இந்த விஷயத்தை வந்து உடனடியாக ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டும். ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதே போல ஒரு நடைமுறை அப்படின்றது வந்து உங்களுக்கு மதுரை கோயில்லையும் கடைபிடிக்கப்படுகிறது. மற்ற ஒரு சில கோயில்கள்ல இதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னும் போது இது கம்யூனல் ஹார்மனிக்காக, அதாவது ஒரு மத நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நான் ஹிந்துஸ், அதாவது இந்து மதத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த கோயிலுக்கு போகணும்னா நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க. அதாவது எனக்கு இந்த இந்த கோயிலுக்கு போகணும், எனக்கு இந்த சாமி மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றத நீங்க வந்து முன்கூட்டியே தெரிவிச்சு அதிகாரிகள்கிட்ட தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பு பல்வேறு விதமான விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மற்றும் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் திரு கொம்பை அன்வர் அவர்கள் இருக்கிறார். இந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து நாம விமர்சிக்கிறதோ அல்லது இதற்கு எதிராக பேசுவதோ கிடையாது. பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு அந்த மத நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான தீர்ப்புகள் அப்படின்றது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம இது ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணுமா, இல்ல பலரும் வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த தீர்ப்பு குறித்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொம்பை அன்வர் சார், நீங்க பல்வேறு கோயில்கள்ல போயிருப்பீங்க, பல வரலாற்று ஆய்வுகளை வந்து நீங்கள் மேற்கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய பார்வை என்ன இந்த தீர்ப்பு குறித்து? இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருப்பது, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? வணக்கம் நியூஸ் நேயர்களுக்கு. முதலில் இந்த தீர்ப்பு எனக்கு படித்தோன்னே கொஞ்சம் அதிர்ச்சி தான். அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு இறை இல்லத்தை வந்து நம்ம இப்படி சுருக்கிற முடியுமா அப்படிங்கிறது. இன்னொன்று, ஒரு வரலாற்று ஆய்வாளனை பார்க்குறப்ப மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இப்போ ஒன்று சொல்கிறேன், தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் வந்து நம்ம எல்லாம் தமிழர்கள் போற்றக்கூடிய மிக ஒரு சிறந்த ஒரு கட்டுமான கலை, தமிழ் நாகரிகத்தின் உச்சம்னு சொல்லலாம். இப்போ அந்த கோயில் எடுத்தீங்கன்னா அதில் எனக்கு ஒரு தமிழன்கிறது எனக்கு உரிமை இருக்குது முதல்ல. அடுத்து ஒரு வரலாற்று ஆய்வாளனை பார்க்குறப்ப ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை யார் கட்டினாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு உண்மையே சொல்ல போனால் யாரோ கிருமி சோழன் கட்டினா அப்படி இப்படின்னு தான் இருக்குது. அது ஒரு ஜெர்மனியர் புல்ஸ் அப்படிங்கிற அவர் வந்து இந்திய தொல்லியல் துறையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை படியெடுத்த பிறகு தான் இது ராஜராஜ சோழன் கட்டினது அப்படின்னு. அப்போ ஒரு வெள்ளைக்காரர் வந்து அதை படியெடுத்த பிறகுதான் இந்த கோயிலே யார் கட்டினாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிலைமை மாறி இருக்கு. அவர் படியெடுத்து எல்லாம் சொன்ன பிறகுதான் அது தெரியுது. இதுல மிக முக்கியமானது என்னன்னா, அந்த கல்வெட்டுக்கள்ல வந்து பல்வேறு தகவல்கள், அது அவனோட ராஜராஜ சோழனோட வெற்றி எல்லாத்த பற்றி இருக்கு. அவன் அளித்த தானங்கள், அவனுடைய மனைவிமார், அவன் வீட்டு பெண்டர், இவங்க அளித்தது, அதிகாரிகள், இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆவணம். நமக்கு ஒரு சோழர் காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் வந்து மிகப்பெரிய ஆவணம். அப்போ சோழர் காலம் அப்படிங்கிறது வெறும் அது நாம் இன்றைக்கு பேசக்கூடிய இந்து மக்கள் மட்டுமே கிடையாது.
இந்து மதம் அப்படின்னு சொல்றதுக்கே பின்னாடி வரும். இந்து மதம் என்பது பின்னால் வந்து ஒரு கட்டமைப்பு. இன்று மதமாக இருக்கட்டும் அல்லது இன்று நாம் புரிந்து கொள்ளும் இஸ்லாம் ரெண்டுமே என்னை பொறுத்தவரை ஒரு காலனிய கட்டமைப்பில் நாம் புரிந்து கொண்டது தான். அதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததா? நீங்க ராஜராஜ சோழன்ட்ட போய் நீ ஒரு இந்து அப்படின்னு சொன்னா நிச்சயம் முடிச்சிருப்பான். அவன் ஒரு சைவன். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கோயில்ல வந்து அவன் அதிகமா வைத்திருக்கக்கூடிய சிலைகள் அது வந்து திருப்புராந்தகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனோட ஒரு வடிவம் தான் வந்து உங்களுக்கு மிக அதிகமாக அங்கே இருக்கும். ஓவியங்கள்லேயே இருக்கு திருப்புராந்தகர். அந்த மாதிரி ஒரு தீவிர சிவபக்தன் அவன். அப்படிப்பட்ட அவனோட கோயில் அந்த கல்வெட்டுக்கள்ல பல்வேறு தானங்களை பற்றி எழுதுறாங்க. அதில் குறிப்பாக ஒன்று வந்து சோனகன் சாவூர் அப்படிங்கிற அவனுடைய அதிகாரியை பற்றி. சோனகன் அப்படிங்கிறத வந்து முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பட்டம். அது முன்னாடி இருந்த ஒரு பேர். அது யவனர் அப்படிங்கிறது போய் வழக்கொழிஞ்சு அது சோனகரா மாறுறப்ப பெரும்பாலும் அது இஸ்லாமியர்களை குறிக்கின்றது. சாவூர் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியன் அப்படிங்கிறது எல்லா ஆய்வாளர்களுமே ஒத்துக்கிறாங்க. அப்போ நான் 11ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் தஞ்சை பெரிய கோயிலில் சோனகன் சாவூர் என்று முஸ்லீம் பெயரை நாம் காண்கிறோம் கல்வெட்டில். என்ன அப்போ அவன் வந்து அவனுக்கு ஒரு சாதாரண ஏதோ ஒரு பேர் 10ல் ஒரு 11ஆவது அவன் சொல்லிட்டு போனான். அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் அங்கே அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தனிப்பெண்களை நிர்வகிக்கக்கூடிய 2 பேரும் நிர்வகிக்கக்கூடிய ஒருவராக அவன் இருக்கின்றான். அவர் ராஜராஜ சோழனை அடுத்து அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சியிலும் அவனுக்கு அந்த இது தொடர்கின்றது. ஸோ அப்போ நான் என்ன கேட்குறேன், கோயில் தான் தஞ்சை பெரிய கோயில். அதில் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் வழிபாட்டு தரம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் வந்து அது மட்டுமே இல்லை, அது பல்வேறு பொது விஷயங்களை பற்றி பேசிட்டு அதோட வந்து தமிழனோட பாரம்பரிய கட்டிடக்கலை. என்னுடைய இதில் வந்து ஒரு மிகப்பெரிய நான் வந்து கர்வம் கொள்ளக்கூடிய ஒரு உண்மையை வைக்கக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து எனக்கு எப்படி வந்து ஒரு நான் வெறும் முஸ்லீம் மட்டும் கிடையாது, நான் ஒரு தமிழனும் கூட அப்படிங்கிறப்ப எனக்கு அதை எப்படி டினை பண்ணாங்கன்னுடைய கேள்வி. அதோட இது வந்து தஞ்சை பெரிய கோயில். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்புல்லானி. இந்த திருப்புல்லானி வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு கோயில், ஜெகநாத சுவாமி கோயில். அங்கே வந்து உங்களுக்கு வந்து பாண்டியர்களோட கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு எதை குறிக்குது அப்படின்னா முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தது அந்த கோயில் கல்வெட்டில் இருக்கு. அப்போ கோயில் அப்படிங்கிறது வழிபாட்டுத்தனம் தான். நீங்கள் அங்கே வந்து புனித எப்படி பள்ளிவாசலுக்கான இடத்த வந்து நீங்கள் எப்படி வந்து கோயில் இதில் எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம் கிடையாது. அன்றைக்கு அரசர்கள் வேற மாதிரி பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்க மாதிரி வந்து ஒரு குறுகிய வேலைகள் அன்னைக்கு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நாம் வந்து இந்த காலனியத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த இதெல்லாம் இல்லாமல் ஆட்சியாளர்கள் அவங்க பார்த்தது வேற. ஸோ இப்போ வந்து நான் கோயிலை வந்து பார்க்குறேன். இது போக நீங்கள் இன்னொரு வைணவ கோயில் திருக்குறுங்குடிக்கு வாங்க. திருக்குறுங்குடி முக்கியமான வைணவ கோயிலில் ஒன்று. அங்கே உள்ள போனீங்க அப்படின்னீங்கன்னா மிக அருமையான என்னது ஸ்கல்ப்சர்ஸ் அங்கே இருக்குது, சிலைகள், கற்சிலைகள். அதில் வந்து புடை சிற்பங்கள் இருக்குது. அந்த புடை சிற்பங்களில் அரேபியர்கள் வணிகத்துக்காக வந்தது வந்து புடை சிற்பமாக இருக்குது. அதே இது ஆழ்வார்த்திணறி கோயிலையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன ராவத்தர்கள் குதிரை, அதாவது முஸ்லிம்கள் வந்து குதிரை வியாபாரம் இதெல்லாம், கடல் வியாபாரம் இதெல்லாம் அவங்க இருக்காங்க. இதையெல்லாம் வர்ணிக்கக்கூடிய காட்சிகள் வந்து நீங்கள் இந்த கோயில்களில் பார்க்கலாம். அப்போ கோயில்கள் வந்து முஸ்லிம்களை ஒதுக்கி வைக்கல. அந்த கோயில்களில் அந்த மன்னர்கள், ஏன்னா நெருங்கிய உறவு இருந்தது. இங்கே தமிழகத்துக்கு இஸ்லாம் வந்த வழி வந்து படையெடுப்பது மூலமாக கிடையாது, இது வணிகம் மூலமாக. அதுவும் வந்து வந்தது வந்து சம காலத்திலே, இஸ்லாம் அரேபியாவில் பரவன சம காலத்திலேயே இங்கே வந்து சேர்ந்துருக்கு. அது முஸ்லிம்கள் வந்து பெரும் செல்வத்தை கொண்டு வருகிறார்கள் இங்கே வரக்கூடிய முஸ்லிம்கள். இங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கு எப்படி இன்னைக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோமோ அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து சங்ககால பாடல்களே பாடு. இந்த முஸ்லிம்கள் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யவனர்களாக இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி வந்து அவங்க வந்து பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய கரிமிளகை எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு சிறப்பான இடத்தை அளிச்சிருந்தாங்க. அது நீங்கள் கோயில் கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் இது மூலமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே போகக்கூடாதுங்கிறப்ப அங்கே முஸ்லிம்களுக்கு ஏற்கனவே வந்து சிற்பங்கள், சிலைகள். சரி, இதை விடுங்க. இன்னொன்னு பொதுவா வந்து அது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, அதே போல உங்களுக்கு வந்து கிறிஸ்துவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அங்கேயும் வந்து யார் வேணுமானாலும் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கிறது. இப்போ இந்த ஃபிளட்ஸ்ல கூட வந்து ஒரு பள்ளிவாசல்ல சாப்பாடு சமைச்சு அவங்களுக்கு எல்லாம் வந்து பரிமாறியது, இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு மத நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அதை வந்து பெரிதாக பேச வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து
இந்த விஷயத்த நாம எப்படி அணுகிறது? இப்போ இந்த மாதிரியான ஒரு பிளாங்கெட் பேன் அப்படின்றதோ அல்லது மற்ற மதத்தினர் வந்து இன்னொரு கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்றதோ அது ஒரு மாதிரி அந்த அந்த ஃபால்ட் லைன்ஸை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திடாதா? இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க கேட்டது முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது பள்ளிவாசல்ல வந்து எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க யாரும் அலோவ் பண்றது இல்லை அப்படின்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. எத்தனையோ சர்ச்சுகளுக்கு நான் போயிருக்கேன். நான் கோயில்களுக்கு போன மாதிரி சர்ச்சுகளுக்கு போயிருக்கேன். பள்ளிவாசல் இன்னும் சொல்ல போனா கடந்த ஒரு 7 வருடங்களாக இங்க சென்னையிலேயே வந்து வாலாஜா பள்ளிவாசல், நவாபுகள் கட்டிய வாலாஜா பள்ளிவாசலுக்கு வருடம் ரம்ஜான் நேரத்தில், சும்மா சாதாரண இதெல்லாம் கிடையாது, ரம்ஜான் நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு நான் அழைத்து செல்வேன். நான் அவங்க வந்து நோன்பாளிகளோட உட்காந்து, அதாவது அது வந்து ஒரு மத சடங்கு, என்ன ஒரு மதம் அவங்களுடைய ஒரு முஸ்லிம்களுக்கான ஒரு அதுல சக நோன்பாளிகளோடு முஸ்லீம் அல்லாதவர்களும் உட்காந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நான் பள்ளிவாசலில் உட்காந்து நோன்பு திறக்கிறாங்க. இது வந்து கடந்த அது நிறைய பேர் ஆர்வமாக வர்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து மதத்தை தாண்டி எனக்கு தீவிர அவங்கள வந்து அவங்களுடைய மதத்தில் நம்ம நம்பிக்கை. இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு வரக்கூடிய ஒரு நண்பர் வந்து நான் எப்போ அழைத்தாலும் தென்னாருடைய சிவனையை போற்றி அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவார். எனக்கு வந்து அவர் என்னை வந்து அவருக்கு எனக்கு வணக்கம் சொல்கிறதே அப்படி தான் சொல்லுவார். ஆனால் அவர் எந்த இதையுமே நோன்பதை தவற மாட்டார். வந்து அங்கே உட்காந்து அந்த நிமிஷத்தை அந்த இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்போ ஒரு மதங்கள், அதை நீங்கள் இப்போ டெல்லி ஜும்மா மஸ்ஜித் அதை போனீங்கன்னா அங்கே யாரும் இந்த மதம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் தொழுகை நேரத்தில் நீங்கள் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன். தொழுகை நடக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பார்த்துட்டு போகணும். இப்போ அண்மையில் கேரளாவில் போயிருந்தேன், மிஷ்கால் பள்ளி அப்படின்ட்டு காலிக்கட்டில் வந்து பழைய பள்ளிவாசல் இருக்குது. அதே மாதிரி கொடுங்கலூரில் சேரமான் ஜும்மா பள்ளி, சேரமன்னுற பேரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்குது, பழைய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்லையும் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் யாருனாலும் போகலாம். தொழுகை நேரத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து தொழுகை நடக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லாது. தொழுகை முடிட்டு முடிஞ்சோடனே நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தான். ஸோ இதனால இவங்க மட்டும்தான் வரணும், அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. அது போக தமிழ்நாட்டு தர்காக்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், முஸ்லீம்கள்லேயே வந்து இப்போ நம்ம ஒரு இதை நிச்சயமாக கேட்கணும். இந்துக்கள் யார், முஸ்லீம்கள் யார் அப்படிங்கிறது. இது வந்து ஒருமைப்படுத்தப்பட்ட ஒரு இதா அப்படிங்கிறது ஒரு சிக்கல். முஸ்லீம்கள்லேயே பல்வேறு தரப்பு பிரிவுகள் இருக்குது. ஷியா இருக்குது, சன்னி இருக்குது. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே இதை பின்பற்றினாலும், ஒரே நூலை பின்பற்றினாலும் பல்வேறு வழிகள் அவங்களோட வழிகள் மாறி இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இறைநேசர்களை இது பண்ணக்கூடியது, அதை வந்து ஒரு குரூப் வந்து ஏற்றுக்காது. ஏன்னா இப்போ இவ்வளோ தரப்பட்ட முஸ்லிம்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்துக்கள்லையும் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான இந்துக்கள்னா யார் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கறது அப்படிங்கிறதே நம்ம இது இருக்கு. ஏன்னா எல்லா இந்துக்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெரும்பாலான இந்துக்களுக்கு வந்து அம்மன் தெய்வங்கள் இல்லை குலச்சாமிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த குலச்சாமிகளோட உணவு என்ன? சில சாமிகள் உங்களுக்கு வந்து எல்லை சாமிகள் இருக்கு, அம்மன் சாமிகள் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு படைக்கக்கூடிய படையல் என்ன, அது வந்து வெஜிடேரியனா, இது எல்லாமே கேள்வி கொண்டுள்ளது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த சாமிகளோட சேர்த்து தான் வந்து இஸ்லாம் இங்கே இருக்கு. நீங்கள் பல்வேறு இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கரூர் பக்கத்தில் ஒரு இதுக்கு போயிருந்தேன், காகம்ன்ற ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து குமாரசாமி ராவுத்தன் அப்படின்ட்டு, ராவுத்த குமாரசாமி அதுதான் அந்த சாமியோட பேர். முதல்ல ராவுத்த சாமியாக தான் இருக்காரு. பின்னாடி அவங்க ஒரு கோயில் கட்டுறப்ப அவர் வந்து வயல்வெளியில் இருக்காரு. ராவுத்த சாமியா எல்லை உங்களுக்கு தெரியும், எல்லா வயல்வெளிகளில் சாமிகள் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நீண்ட கதை இருக்குது. அவர் அவங்க பெண்களை காப்பாற்றினார் அந்த ராவுத்தர் அப்படிங்கிறதுக்காக அது ராவுத்தர் சாமி. பின்னாடி கோயில் கட்டுறப்ப அப்போ வந்து ஒரு முருகனையும் உள்ள கொண்டு வந்து, அதான் ஒரு சுவராசியமானது என்னன்னா, ஒரு ராவுத்தருக்கு அங்கே கோயில் கட்டுறப்போ முருகனையும் உள்ள கொண்டு வந்து வைக்கிறதா வந்து சுவராசியமானது. நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ராவுத்தர் பக்கத்துலேயே இருக்கார், ஒரு லுங்கி கட்டி ஒரு இது சிகார் சுருட்டு இது குடிச்சிட்டு அந்த மாதிரி அவர் படுத்திருப்பார். அந்த இது இருக்கும். வேற கோலங்கள்லையும் அவர் இருக்கார். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பரவலான நம்பிக்கை. ஸோ மக்கள் பேரே ராவுத்த கவுண்டன் அப்படின்னு தான் பேர் வச்சுக்கிறாங்க. நமக்கு அது ஆச்சரியமா இருந்தது. பட் ட்ராவல் பண்ண ஒன்று என்ன புரிஞ்சுக்கன்னா, தமிழ்நாட்டில் இது ரொம்ப சாதாரணம். இது தமிழ்நாட்டில் தென்னிதிலேயே உங்களுக்கு வந்து இது காலங்காலமாக ஓடிருக்கு, நேற்று இன்னைக்கு இல்லை. இது வந்து நீங்கள் இன்னொரு பாப்புலர் இது எடுத்தீங்க, திரௌபதி அம்மன் வழிபாடு. அதில் எடுத்தீங்கன்னா திரௌபதி அம்மனுக்கு 2 தளபதிகள். அதில் ஒருத்தர் வந்து முத்தாள ராவுத்தர் வந்து ஒரு தளபதியாகவே இருக்கார். ஏன்னா அவருக்கு உருவம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து உருவம் இல்லாமல் நீங்கள் பெரியகுளம் மற்ற ஊர் எல்லா தென் மாவட்டங்களில்
தமிழ்நாடு முழுக்க, இன்ஃபேக்ட் இலங்கையில கூட அந்த திரௌபதி அம்மனுக்கானது இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணக்கூடியது இருக்கு. நீங்க சொன்ன இன்னொரு சேர்த்து பார்க்கக்கூடியது வந்து முக்கியமா ஸ்ரீரங்கம் கோயில். அங்க நீங்க பாத்தீங்கன்னா துலுக்க நாச்சியார் கதை இருக்கு. இப்போ அந்த துலுக்க நாச்சியார் அது உண்மையிலேயே நடந்துச்சா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா மதங்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை. அன்னைக்கு சைவம் வைணவம் வேற வேற இருந்தது. அதுல அன்னைக்கு வரக்கூடிய இஸ்லாமும் அரவணைத்து செல்வதற்கு தான் அவங்களுக்கான ஒரு இடமா தான் துலுக்க நாச்சியாருக்கான ஒரு இடத்தை நான் பார்க்குறேன். அங்க ரங்கநாதர் எப்படி வந்து துலுக்க நாச்சியார் பார்க்குறாரு அப்படிங்கிறதே வந்து அந்த சமய நம்பிக்கைகளுக்கு, துலுக்க நாச்சியாரின் சமய நம்பிக்கைகளுக்கு மரியாதை கொடுத்து தான் ரங்கநாதர் அங்க வர்றாரு. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. இதில் இருக்கிறதுலேயே வந்து ரங்கநாதர் வரப்ப சும்மா தான் வந்து இது நான் அப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அம்மா வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தனா அதற்கான மத நம்பிக்கையில இருக்கக்கூடியது. இதுதான் தமிழகத்தோட ஒரு பரந்துபட்ட பண்பா நான் பார்க்குறேன். நீங்க அதே மாதிரி பல பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ணியிருப்பீங்க கோயில்கள்ல, வரலாற்று ஆசிரியர்கள், ஒரு அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட வந்து இந்த மாதிரியான ஒரு பிரிவினையோ அல்லது இந்த மாதிரியான ஒரு பார்வையில நாம வந்து ஒரு கோயிலுக்கு போனா பார்க்கப்படுவோம் அப்படின்னும் போது அது ஒரு வேற மாதிரியான ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணிடும்னு அச்சப்படுறீங்களா? நிச்சயமா. அதாவது நான் இந்த கோயில்களை பிரித்து பார்த்ததே கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னா திருமல் நாயக்கர் கட்டினது. மிக அருமையான சிற்பங்கள் இருக்கு, ஓவியம். நான் ஏற்கனவே சொன்னேன், சிற்பங்கள் வந்து வெறும் வந்து கோயில்கள் வந்து வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல. வழிபாடு மிக முக்கியமானதுன்னா அதுக்குள்ள வந்து வேற பல செய்திகளும் இருக்கு. நம்மளுடைய கலை கலாச்சாரம் எல்லாமே அங்கே அடங்கி இருக்கு. நான் அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய வரலாறு அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒன்று. ஒரு வரலாற்று ஆய்வாளர்னா வந்து ஆமா இன்னைக்கு அது இதை பண்றப்ப நாளைக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஆனா இது வந்து எனக்கு வேடிக்கையா இருக்கு. இப்ப நான் துலுக்க நாச்சியாரை பத்தி சொன்னேன், அது கதை, உண்மையிலே நடந்துச்சா என்ன அப்படின்னு தெரியாது. பட் ஏதோ ஒண்ணு முஸ்லீம்களை சேர்த்துங்கிறதுக்காக பண்றாங்க. ஆனால் இங்க திருவள்ளூர் பக்கத்துல நீங்க போனீங்கன்னா சோளிங்கர்ன்ற ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பக்தவச்சல சாமி கோயில், அந்த கோயில் இருக்கக்கூடிய ஆண்டாள் படிமம் அது வந்து முகலாய மன்னர் ஃபருக்ஷியார் கொடுத்தது. அந்த ஆண்டாள் படிமம் வந்து முகலாய மன்னர் கொடுத்தது. இங்க வந்து முஸ்லிம்கள்னா நிச்சயமா முகலாய மன்னர் வந்து அவர் வந்து இந்து மதத்துக்குள்ள வந்துறாங்க. அவர் தன்னை ஒரு அரசராக பார்த்தார். தன்னுடைய இதுக்கு மக்களுக்கானது எல்லாம் அவர் தன்னுடைய இஸ்லாமிய நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய குடிமக்களுடைய நம்பிக்கை என்ன அது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதற்கானதை செய்வோம் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து உங்களுக்கு வரலாற்று ரீதியா இருந்திருக்கு. வரலாறு வந்து ஒரு திருச்சி ஒரு இதா போய் பேசுறப்பதான் வந்து இவ்வளவு சிக்கல்களும் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்னையிலேயே உங்களுக்கு இது மாதிரியான உதாரணங்கள் வந்து மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் தொடர்பான பல்வேறு விதமான உதாரணங்களை வந்து நம்ம காட்டலாம். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க பெரிய மசூதி, பட் அதே மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய அந்த டேங்க் அப்படின்றது வந்து நவாப் ஃபார்காட் வந்து அதை பரிசாக வழங்கினார் அப்படின்னா ஒரு இது இருக்கு. ஸோ சென்னையிலேயே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது பொதுவா ஏன்னா வரக்கூடிய சந்ததியினருக்கோ அல்லது ஒரு யங்கர் ஜெனரேஷனுக்கு நாம என்ன சொல்ல வரோம், நாமெல்லாம் இணக்கமாக இருக்கணும் அப்படின்றது தானே ஒரு இதுவா இருக்கணும். பட் இதுல இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு அப்படின்றது அதுவும் வந்து ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு மூலமாக அது வந்திருக்கிறது அப்படின்னும் போது பல பேரும் அதை வந்து இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதும் வந்து பலருடைய கருத்தாக இருக்கிறது சார். ஆமா நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த கபாலீஸ்வர் கோயில் டேங்க் அது வந்து வாலாஜா காலத்துல கொடுக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் அந்த கதையே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, வாலாஜா நம்ம எல்லாமே முஸ்லீம் மன்னர்கள்லாம் முஸ்லீம் மன்னர்கள் ஒரு முஸ்லீம் ஆட்சி அப்படின்னே பேசுறோம். அதான் அங்கே பண்ற மிகப்பெரிய தவறு. அதாவது காலனி ஆதிக்கத்துல நம்ம வரலாறு வந்து இந்து சகாப்தம் இஸ்லாமிய சகாப்தம் அப்படின்னு பிரிச்சுறாங்க. அதை இன்னும் பின்பற்றிருக்கிறது தான் இவ்வளோ சிக்கல் வருது. ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய படை தளபதிகளோ இல்லாட்டி அவருடைய அமைச்சர்களோ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே கலந்துதான் இருந்தாங்க உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு ஆர்கன் நவாபோட இதில் பார்க்குறோம். தொடர்ந்து இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இந்த டேங்கை பற்றி சொன்னீங்க. டேங்கோட கதை வந்து அது ஒரு சின்ன குளமாக தான் இருக்குது. அந்த குளத்தை வந்து அதனோட அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு இந்து அமைச்சர் அவர் வந்து கொஞ்சம் பெருசுபடுத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. வாலாஜா பண்ணிடலாமே அப்படிங்கிறாங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் நினச்சிருக்கேன் மயிலாப்பூர் அப்படின்னா மயிலாப்பூர் வந்து ஏதோ ஒரு பிராமணர்களோட ஒரு பெரிய இடம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.
நாங்கள் முஸ்லீம்கள் ரொம்ப அதிகமாக வச்சுட்ட ஒரு இடம் மயிலாப்பூர். அது நிறைய பேருக்கு அது தெரியாது. அங்கே வந்து பக்கத்தில் அந்த கோயில் குளத்து பக்கத்துலேயே வந்து முஸ்லீம் பக்கீர்கள் வாழ்கிறாங்க. அப்போ அந்த பக்கீர்கள்ட்ட போய் கேட்குறாப்புல, வாலாஜாவோட இந்த மாதிரி கொஞ்சம் இடத்த காலிப்படுத்த முடியுமா? நாங்கள் பக்கீர்கள் வந்து எல்லாத்தையுமே திறந்தவங்க. அவங்களுக்கு வந்து மன்னர்கள்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. நீ பெரிய நவாபா இருந்தா என்ன, நான் அதெல்லாம் முடியாது, காலி பண்ண முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாலாஜா என்ன பண்ணுறாரு, முகமது அலி என்ன பண்ணுறாரு, ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன, பல்லாவரத்தில் வந்து ஒரு தர்கா இருக்குது, புத்து சாஹிப் தர்கா அப்படின்ட்டு. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தர்கா. அந்த தர்காவில் வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, கந்தூரி நிகழ்ச்சி அப்போ அது 14 நாள் நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சி அப்போ எல்லா பக்கீர்களும் இங்கே இருக்கவங்கன்னா கட்டாயம் கலந்து கொண்டோன்னு உத்தரவு போடுறாங்க. எல்லாம் போகிறாங்க. போன உடனே கடன்னு விரிவுபடுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த கோயில் குளத்தை. இவங்க திரும்ப வர்றப்ப பார்த்தா கோயில் குளம் விரிவாயிருக்கு. அப்போ இருக்கக்கூடிய சட்டநிலை எப்படின்னா, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு உடனே வந்து நவாப்கிட்ட போகிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க, இந்த மாதிரி இந்த இது இல்லாமல் பண்ணிட்டாங்க, யார் பண்ணாங்க அப்படின்னா அந்த அமைச்சர் தான் பண்ணியிருக்காரு. அந்த அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வந்து அவரை வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு குற்றம் நிறுவனா அந்த நபர் வந்து கிடைக்கல அப்படின்னா 2 வருஷம் வந்து அதை நிர்வகிக்க முடியலைன்னா அந்த குற்றம் வந்து நீக்கப்படும் அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து அதை பண்ணுறாங்க. அந்த அமைச்சர் கேட்டதான அந்த குளம் வந்து பக்கீர்களோட எதிர்ப்பையும் மீறி வந்து வாலாஜா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வாலாஜாவோட இது மட்டும் இல்லை. நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்க, நவாப் தோட்டம்னு இருக்குது. வாலாஜா மட்டும் இல்லை, மற்றும் பல்வேறு இது சாதத்துல்லா கான்லேருந்து ஒவ்வொரு நவாபுகளாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அந்த ஆட்சியாளர்கள் ஆர்காட் நவாபோட நாணயங்களில் வந்து நீங்கள் இந்து தெய்வங்களை பார்க்கலாம். நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுடைய நாணயங்கள், அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள்ல முருகன், மறுபடியும் நம்ம முருகன் தான் வரும். முருகன் தான் வரும். சமீபத்துல கூட நீங்க ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க அது தொடர்பா, நாணயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கதை அப்படின்னு. ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு வரலாறு இருக்கு. வரலாறு வந்து உங்களுக்கு காலகட்டத்தில் வந்து திரிக்கப்படுறது தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எல்லைகளை போட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மதத்தில் உங்களுக்கு பல்வேறு தாக்கங்கள் இருக்கு. அதில் சித்தர் மரபு எடுப்பீங்க என்ன, போகர் உங்களுக்கு பழனியோடு இருக்கிற சம்மந்தப்பட்டக்கூடிய போகர் வந்து சீனா போனார், மக்கா மேலேயே பறந்து போனாருன்னு சொல்லுவாங்க என்ன போகர். அதுக்கடுத்து நீங்கள் யாக்கோபு சித்தர், அவரை வந்து ஒரு பாட்டு ராமதேவனைய நாம் மக்கம் சென்று யாக்கோபானோம். இவர் வந்து ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்காரு, முழிச்சு பார்த்தா வந்து இங்கே இருந்ததாகவும் மக்காவில் அவர் தன்னை பார்த்துக்கிட்டதாகவும். அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விசாரித்து அப்புறம் பெரியவர் வந்து இல்லை இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஈடுபட்டதாகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சித்தர் மரபு இருக்குது. இந்து மதத்தை பற்றி சொன்னேன். இந்த மதத்தில் உங்களுக்கு பல்வேறு நம்பிக்கை இருக்குது. குலச்சாமியிலேருந்து இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வழிபாட்டு முறைகள். எகைன் முருகனுக்கு நம்ம வந்தோன்னா நீங்கள் கதிர்காமம் போங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமம் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து சிலை கிடையாது. கதிர்காமத்தில் திரை மட்டும்தான், திரைச்சிலை மட்டும்தான், அதுக்கு அடுத்து வந்து சிலை கிடையாது. இப்போ இந்த சித்தர்களுக்கு வருவோம், சிவபாக்கிய சித்தருக்கு வருவோம். சிவபாக்கிய சித்தர் வந்து தன்னோட இதில் வந்து ஒரு சித்தர்கள் மிகப்பெரிய சித்தர். நட்டகல்லை சுற்றி 4 குப்பம் சாத்தி முணுமுணுவென்றும் மந்திரங்கள் ஓதுற நட்டகன்னு பேசும்போது நாதன் உயிருக்கு. இறைவன் வந்து உள்ளுக்குள்ள தான் இருக்கான் அப்படிங்க. இதுவும் வந்து ஒரு இந்து மதம், நம்ம இன்னைக்கு இந்து மதம்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான். அப்போ இப்படி ஒரு பரந்துபட்ட எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதுதான் வந்து பார்க்குறோம். அதில் வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து இந்த மதத்தவர்கள் இந்த நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து நம்பிக்கை இருக்கலாம். இறை நம்பிக்கை, அதாவது மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கீங்கன்னா அதுதான் வந்து இறை அப்படின்னு நினைக்கிறேன், கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கிறது கொஞ்சம் நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த முருகன் அப்படின்னு வர்றப்போ வந்து முக்கியமான ஒரு நபரை குறிப்பிட வேண்டும். அதாவது சவ்வாது புலவர். சவ்வாது புலவர் யார் அப்படின்னா வந்து விஜய ரங்கநாத சேதுபதி, முத்துராமலிங்க விஜய ரங்கநாத சேதுபதி ஆட்சி காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் அவைப்புலவராக இருந்தவர். ராமநாதபுரம் சேதுபதிகள்கிட்ட அவைப்புலவராக இருந்தவர். எந்த அளவுக்கு மத நல்லிணக்கம் அப்படிங்கிறத பாருங்கள். அவர் வந்து முஹிதீன் மாலை அப்படின்ட்டு இஸ்லாமிய ஆளுமைகள் பற்றி எல்லாமே பாடியிருக்காரு, இஸ்லாமிய பாடல்கள் பாடியிருக்காரு. அவர் தான் அவைப்புலவர் என்ன. அப்போ அவைப்புலவராக இருக்கப்ப அவர் சேதுபதியோட மகள், 7 வயது மகள் வந்து உடல்நலம் இல்லாமல் போயிடாங்க. உடல்நலம் இல்லாமல் போனப்ப இவர் என்ன பண்ணுறாரு, சேதுபதிகளோட குலச்சாமி, குல தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் என்ன. அப்போ அந்த இந்த குழந்தைய வந்து ஒரு வாழை இலையில படுக்க வச்சு சுற்றி ரேப் பண்ணி மருந்துகளெல்லாம் போட்டு ரேப் பண்ணிட்டு
அந்த அம்மன் மேல ராஜராஜேஸ்வரி அம்மன் பஞ்சரத்னம் அப்படிங்கிற பாடல்கள் பாடுறாங்க. பாடி அந்த குழந்தை வந்து மீண்டும் நலமாகுது. அதுக்கு நன்றி கடனா வந்து சேதுபதி வந்து அவருக்கு வந்து 2 கிராமங்களை தருவார். இவர் முருகனை பத்தியும் பாடுறார். பாடுறதுனால இவருக்கு முருகன் கோயில் மேலேயே இவருக்கு சிலை இருக்கு. அதாவது எப்படின்னா, இவர் தன்னுடைய இஸ்லாத்தை இவர் விட்டு கொடுக்கல. ஏன்னா இவர் தன்னுடைய இஸ்லாமிய ஆளுமைகள் பற்றியும் அவர் பாடுகிறார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய சேதுபதியோட அவங்களோட குலத்தாணி, அதற்கு அந்த பெண் குழந்தைக்கு வந்து உடல் நலம் இல்லாமல் இருக்கப்ப அதை பத்தி அதுக்காக அந்த குலச்சாமி பற்றி பாடி அதை வந்து நலம்பாடி செய்கிறார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரத்துவம் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், எங்களோட கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. பாப்போம் தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்க போறாங்க, அவங்க சட்ட ஆலோசனைக்கு பிறகு அதுல மேல்முறையீடு செய்வது அப்படின்ற முடிவு எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் சார். வரலாற்று தரவுகளோட இந்த மத நல்லிணக்கம், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுடைய இந்த கல்ச்சரை பற்றி நீங்க எடுத்துரைத்ததற்காக ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.